أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே தங்கியிருக்கின்ற காலத்திலே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று எங்களுக்கு எதை போதித்தார்களோ அந்த ஒரு மார்க்கத்தையே பின்பற்றி வாருங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாருங்கள், சமுதாய பணிகளிலே ஈடுபடுங்கள், சமுதாயத்தில் நம்பிக்கையோடு நடந்து வாருங்கள். நபிகளார் மக்காவிலே இந்த மார்க்கத்தை ஆரம்பிக்கிற பொழுது அந்த மக்களுடைய உள்ளத்திலே ஆரம்பமாக வேரூன்ற செய்த அறிவுரைகள் முத்தானவை. இந்த அறிவுரைகள் தான் இன்று வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்திலே ஹஜ் என்ற ஒரு கடமையை மிகவும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இறையச்சத்துக்கு அதி கூடுதல் பயனுள்ள ஒரு காரியமாக இந்த ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். ஹஜ்ஜுடைய விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லுவதற்காக வேண்டி சூரத்துல் ஹஜ் என்ற ஒரு சூறாவை எடுத்து ஹஜ்ஜும் அதனோடு சம்பந்தப்பட்ட தியாகத்தோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். வஅذிம் பின்னாசி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ஜிக்கு வருமாறு மக்களுக்கு அழைப்பு விடுங்கள். அல் குர்ஆன்ல ஒரு வணக்கத்தை சொல்லுகின்ற பொழுது மூமீன்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா அழைப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். மூமீன்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன். தொழுகை மூமீன்களுக்கு கடமை, ஹஜ் மக்களுக்கு கடமை. வஅذிம் ஃபில் மூமினீன என்று அல்லாஹ் தஆலா சொல்லாமல் வஅذிம் பின்னாஸ், நாஸ்ல முஸ்லிம்களும் வருவார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் அடங்குவார்கள், மக்கள் என்றால். காரணம் என்னவென்றால் இதர வணக்கங்கள் அதுல எந்த விதமான அறிவியலும் கிடையாது. அல்லாஹு தாலாவுக்கு சிரம் சாய்க்கின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜை பொறுத்த மட்டும் அதுல இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவங்கள் உலகத்துக்கு தேவையான இஸ்லாமிய மார்க்கத்துல படைத்த ரப்புல் ஆலமீனை புரிந்து கொள்கிற பொழுது எந்த விதமான தத்துவங்களோடு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை அம்சங்கள் எல்லாமே ஹஜ்ஜில இருக்கிற காரணத்தினால் எல்லோரையும் ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் தஆலா அழைக்கிறான், இந்த தத்துவங்களை படிப்பதற்காக வேண்டி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத காரணத்தினால் அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துக்குள் நுழைந்து இந்த ஹஜ்ஜை நீங்கள் பார்த்து இஸ்லாத்துக்குள் நுழையலாம், இதனுடைய தத்துவங்களை படித்து இஸ்லாத்துக்குள் நுழையலாம் என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல மறைமுகமாக சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி மக்கள் எல்லோரையும் ஹஜ்ஜின் பக்கம் திரும்பி பார்க்க சொல்லுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜு கடமையில ஹஜ் என்ற ஒரு கடமையை நிறைவேற்றுவது என்ற விஷயத்தை மட்டும் சொல்லாமல் லியஷ்ஹது மனாஃபிய லஹும், அங்கு இருக்கக்கூடிய அடையாளங்களை பார்க்கவும் வாருங்கள், படிக்கவும் வாருங்கள் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மக்கா என்பதற்கு அல் குர்ஆனிலே பேர். கஅபாவுக்கு பில் பைத்தில் அதீக், பழைய வீடு. பழைய வீடு என்றால் மஹகெதர. எங்கள் எல்லோருக்கும் ஒரு மஹகெதர இருக்கிறது. ஒரு தினத்துல வருடத்துக்கு ஒரு விடமாவது போய், ஒரு தடவையாவது போய் அந்த மஹகெதரைக்கு போய் அங்க யார் இருப்பார்கள்? பெற்றோர் இருப்பார்கள். அவர்களை சந்தித்து அவர்களுடைய குணாதிசயங்களையும் அவர்களுடைய படிப்பினைகளையும் அட்வைஸ்களையும் பெற்று வருவோம். அப்படி பெற்றோரை பார்ப்பதற்கு போகாமல் இருந்தால் அது ஒரு குற்றமாகவே நாங்கள் பார்க்கிறோம். அது மாதிரி கஅபா என்ற மஹகெதரை அதுக்கு நீங்கள் வரணும். அங்க உங்கள் பெற்றோர் இருக்கிறார்கள். எங்களுக்கு நபிமார்கள் பெற்றோர் என்றாலும் மிக நெருக்கமான 3 நபிமார்கள் எங்களுக்கு பெற்றோராக பின்னி பிணைந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் தந்தை என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பேசுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தது எங்களோடு பின்னி பிணைந்த எங்களுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 பேர்களும் தன்னுடைய அல்லாஹ் தஆலாவை சிரம் சாய்ப்பதற்காக வேண்டி அவனுடைய கட்டளையை உள்வாங்குகின்ற விதத்தை மக்காவுல நிலைநாட்டினார்கள். கஅபாவுல ஆரம்பித்தார்கள். அந்த கஅபாவுக்கு ஒரு வகையிலே சொந்தக்காரர்களாக அந்த பணிகளை பூர்த்தியாக்கின்ற வேலைகளில் ஈடுபட்டார்கள். அங்கிருந்து அவர்களுடைய இறையச்சத்துக்கான பணிகள், இந்த தௌஹீதுக்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதனால் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பழைய வீட்டுக்கு வந்து பெற்றோர்களுடைய பண்புகளை எடுக்க வாருங்கள் என்ற அடிப்படையில் அல் குர்ஆன் பேசுகிறது. அதனால் தான் அது பழைய வீடு என்பதனால பழைய ஊர் என்றும் பேசுகிறது. மக்காவுக்கு அல் குர்ஆனில் பக்கா என்ற பெயர். பக்கா என்பது அதனுடைய பழைய பெயர். அதுக்கு அர்த்தம் சொல்வதா இருந்தால் நெருக்கடி என்ற அர்த்தம் பக்கா என்பதற்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நெருக்கடி என்றால் நிறைய பேர் வந்து போக வேண்டும் என்ற அர்த்தம். மக்கா எப்பொழுதும் நெருக்கடியாக இருக்கிறது. கஅபா எப்பொழுதும் நெருக்கடியாக இருக்கிறது. அதிகமானவர்கள் இங்க வந்து தரிசிக்கிறார்கள். பொருத்தமான ஒரு பெயரை அடுத்தது அங்க ஒரு ஹரம் இருக்கிறது. எவ்வளவுதான் மக்கா விஸ்தரிக்கப்பட்டாலும் கூட ஹரம் என்ற எல்லை மாறாது. அது பழைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்ட எல்லை. அதனால அதுக்கு பக்கா என்ற பெயர் அந்த பழைய எல்லையை சுட்டிக்காட்டுவதற்கு பழைய பெயர் போடப்பட்டிருக்கிறது அல் குர்ஆனில். மக்கா என்பது அதனுடைய புதிய பெயர். மக்கா என்றால் அந்த சொல்லுக்குரிய அர்த்தம் என்னவென்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பால் ஒன்று சேர்க்கக்கூடிய இடம். மர்கசுல் லெபன், அப்படி என்றால் தாய் என்ற இடம். தாயினால் கிடைக்கக்கூடிய பிரயோசனம், உலகத்துக்கு உணவளிப்பவள் தாய். தாய்ப்பால் தான் உலகத்துக்கு முதல் உணவு. அதனாலதான் மக்காவுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல 3 இடங்களிலே உம்முல் குரா, உலக கிராமங்களின் தாய், மக்காவுக்கு தாய் என்ற ஒரு பேர். தாய் எப்பொழுது எப்படி தன்னுடைய தாய்ப்பாலின் ஊடாக குழந்தைகளை வளர்த்து தாய் என்ற அந்தஸ்துல இருக்கிறாளோ, அது மாதிரி உலகத்துக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடிய முதல் இடம் மக்கா என்கிறதனை அல்லாஹு தஆலா இந்த பேரினால கொண்டு வந்து உலக ஊர்களின் தாய் என்று அல் குர்ஆன்ல சொல்லுவது அந்த பேருக்கு பொருத்தமா இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹு தஆலா பலவிதமான அத்தாட்சிகள் இங்க இருக்கிறது, நீங்கள் படிக்கணும் என்று அல்லாஹு தஆலா இந்த மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜை தரிசனம் பண்ண வேண்டும் என்று அல் குர்ஆனில அழைப்பாக விட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா மக்காவை ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறான். கஅபாவை ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறான். அதுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல மிகப்பெரிய ஆதாரமாக கஅபாவை இடிக்க வந்த அபுரஹாவுடைய படையை, யானை படையை, சிட்டுக்குருவிகளை அல்லாஹு தஆலா அனுப்பி அந்த கஅபாவை இடிக்காமல் பாதுகாத்த அந்த வரலாறு சூரத்துல் ஃபீல் நாங்கள் படித்திருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கஅபாவை இடிக்க வந்த நேரத்துல அதை இடிக்கவில்லை, இடிக்க வேண்டும் என்று வந்தான். அல்லாஹு தஆலா கஅபாவை பாதுகாத்தான், குருவிகளை அனுப்பி என்றால் ஹிஜ்ரி 73ஆம் ஆண்டு கஅபத்துல்லா உடைத்து தரமட்டமாக்கப்படுகிறது.
அபுரஹா கூட கஅபாவை இடிக்கவில்லை. இடிக்க வேணும் என்ற எண்ணத்தில் வந்தான். ஆனால் ஹிஜ்ரி 73ஆம் ஆண்டு முஸ்லிம்களால கஅபா இடிக்கப்பட்டு துண்டு துண்டாக தரைமட்டமாக்கப்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் சிட்டுக்குருவிகளை அனுப்பி அல்லாஹ் தஆலா பாதுகாக்கவில்லை. அல்லாஹ் தஆலா ஏன் அபுரஹாவிற்கு அனுப்பின சிட்டுக்குருவியை ஹிஜ்ரி 73ஆம் ஆண்டு கஅபாவை உடைக்கின்ற பொழுது அனுப்பவில்லை? அல்லாஹ் அல் குர்ஆன்ல இதுக்கு பதில் சொல்லுகிறான். வைது பவ்வஅனா லி இப்ராஹீம மகானல் பைத், இப்ராஹிமுக்கு நாங்கள் கஅபாவுடைய இடத்தை காட்டி கொடுத்தோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கஅபா என்ற இடத்தை மையப்படுத்தி அல் குர்ஆன் பேசுகிறது. அபுரஹாவுடைய நோக்கம் என்னவென்றால் கஅபா என்ற அந்த கட்டிடத்தை இடிப்பதல்ல, கஅபா என்ற அந்த இடத்தை யமன் என்ற பகுதிக்கு மாற்றுவது, கஅபாவை இடமாற்றம் செய்வது. முஸ்லிம்கள் எல்லோரும் கஅபா என்ற இடத்துக்கு போகின்றார்கள். அந்த இடத்தை உலகத்துக்கு மறக்கடிக்க செய்துவிட்டு யமன் தான் அந்த இடம் என்று சொல்லி அந்த எண்ணத்தில் தான் அவன் வருகிறான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சிட்டுக்குருவிகளை அனுப்பி அழித்து யானையையும் யானை பாகன்களையும் அழிக்கிறார். கஅபா என்ற அந்த பில்டிங் இருக்கிறது, அதை அழித்து விட்டு அந்த இடத்திலே திரும்ப கட்டுவதாக இருந்தால் அது கஅபா என்ற இடத்தை ஒன்றும் செய்யவில்லை. இடம் அல்லாஹ்வுக்குரியது, அது இடிக்கப்பட்டு பல முறை கட்டப்பட்டிருக்கிறது, அது வேறு விஷயம். இடத்தை இடமாற்றம் செய்ய முடியாது. அதனால அபுரஹாவுடைய எண்ணம் வேற. உலகத்தில் இதுகால வரைக்கும் யாரும் இன்று வரை கஅபா என்ற இடத்தை மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த இடம் புனிதமானது. ரப்புல் ஆலமீன் இந்த கஅபா என்ற அந்த அத்தாட்சியை, அந்த இடத்தை ஒருத்தராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பில்டிங் அழிக்கலாம், ஒரு பொம்பு போட்டா அழிஞ்சிடும். ஆனா இடத்தை மாத்தலுமா? உலகத்துல வேற எங்காவது இங்கதான் கஅபா என்று சொல்லி உலக மக்களை அங்க அழைக்க முடியுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடம் எனக்குரியது என்பதனை அல்லாஹ் தஆலா அந்த கஅபா என்ற அந்த அத்தாட்சியாக இந்த இடத்தை வைத்திருக்கிறான். அதனால் தான் நாங்கள் ஹஜ் செய்ய போகின்ற பொழுது ஹஜ்ஜுடைய எல்லா வணக்கங்களும் கல்லோடு சம்பந்தப்படுகிறது. ஹஜர், ஹஜ்ஜுடைய பாடத்தை எடுத்தால் எல்லாம் கல்லுதான் இபாதத்துக்கு இடமாக சம்பந்தப்படுகிறது. ஹஜருல் அஸ்வத், முத்தமிடுவது கல்லு. சஃபா மர்வாக்கு மத்தியில ரெண்டும் கல்லு மலை, தொங்கோட்டம் ஓடுவது. அதே மாதிரி அரபால தரிப்பது கல்லு மலை. அதே மாதிரி கல் எறிந்து நாங்கள் ஷைத்தானுக்கு கல்லை கொண்டு எறிகிறோம். மினா முஸ்தலிஃபா கல்லு பிறக்குகிறோம். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், யானை படையை அல்லாஹ் தஆலா அழிப்பதற்கு பயன்படுத்தினதும் கல்லு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பலஸ்தீன்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்கும் அந்த மக்கள் ஆரம்பமாக எடுத்துக்கொண்ட ஆயுதம் கல்லு. இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களோடு இந்த கல்லோடு சம்பந்தப்படுத்தி இணை வைப்புக்கான காரணங்கள் உங்களிடத்துல வருகின்ற பொழுது அதை அடித்து துரத்தி உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அதை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஹஜ் பிரதானமான ஒரு வணக்கமாக இருப்பதனால மக்காவுல என்ன மாற்றங்கள் நடந்து இன்றைக்கு நீங்கள் மக்காவுக்கு போனா ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோலாகலமான முறையில தான் அந்த விஸ்தரிப்புகளும் ஆடம்பரங்களும் இருக்கும். பழமை என்கிறது பழைய மாதிரியே இருந்தா தான் பழைய உணர்வு வரும். அப்பொழுதுதான் இறையச்சம் அந்த லெவல்ல இருக்கும். அது மாற்றப்பட்டு அதிகமாக ஆடம்பரங்களாகினால் அது வெறும் பயணமாகவும் ஹஜ் என்ற தத்துவம் மாறி போய் இந்த விஷயத்தை செய்திருக்கிறோம் என்ற தலைப்பில் வருமே தவிர பழைய உணர்வுகள் புராதன விஷயங்களை ஏன் மக்கள் பாதுகாக்கிறார்கள்? பழைய உணர்வை விட்டு இந்த மக்கள் போய்விடக் கூடாது. அதை பார்க்கிற பொழுது பழைய சிந்தனை வரணும். அல்லாஹ் தஆலா அந்த நோக்கத்தில் தான் மக்காவுல எந்த மாற்றம் மனிதன் செய்தாலும் இபாதத் நடக்கிற நேரத்துல என்ன இருந்ததோ அதையே இப்பொழுதும் வைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லெறிந்தார்கள், அவர்கள் அர்த்தத்தோடு எறிந்தார்கள். ஏன்? ஷைத்தானுக்கு தான் எறிந்தார்கள். ஹாஜர் நாயகி ஓடின ஓட்டத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, தண்ணி தேடி ஓடினார்கள். நாங்கள் அதை அர்த்தம் இல்லாமல் செய் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாங்க இப்ப ஷைத்தானுக்கு கல்லெறிவது
டிரெக்டாக ஷைத்தானுக்கு அடிக்கிறதா? நாங்க தண்ணி தேடி அந்த இடத்துல ஓடுகிறோம். நீங்கள் என் இப்ராஹிமும் அவருடைய குடும்பமும் ஒரு அர்த்தத்தோடு செய்ததை நீங்கள் அர்த்தம் இல்லாமல் எனக்காக ஹஜ் என்று செய்யணும். அங்க இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் அன்றைக்கு இருந்த அதே மெட்டீரியல் கற்களாக இருக்கிறது, மாத்தேலாது. பழைய உணர்வோடு நீங்க வாருங்கள் என்ற அர்த்தம். பழைய நிலை இறையச்சம் என்கிறது மாறாது. அதனாலதான் லியஷ்ஹது மனாபியலகும், அத்தாட்சிகள் இருக்கிறது, எல்லாம் மாறி போய் புதிய லெவலுக்கு வந்தால் எங்கள்கிட்ட பணம் இருக்கிறது என்ற காரணத்தினால எல்லாத்தையும் புதிய அலங்காரத்துக்கு மாற்றினால் அது எப்படி அத்தாட்சிகளாகும்? ரப்பு பாதுகாக்கிறான். அதனால எல்லாம் கற்களாக இருந்த இடம், கற்களோடு சம்பந்தப்பட்ட வணக்கம், அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு எறிவதற்கு பயன்படுத்தி கொண்ட கல்லை இன்றும் அந்த கல்லை வைத்து இந்த இபாதத்தை வழிநடத்துகிறான் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த தத்துவத்தை புரியணும். அவர்களுடைய அந்த ஈமான் இறையச்சம் எங்களுக்கு தேவை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதுல என்ன இருக்கிறது, அல்லாஹ் ஏன் இங்க அழைக்கிறான் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஹஜ்ஜை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இதுல பெரிதாக எடுத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எப்படி என்றால், நீங்க இந்த ஹஜ்ஜை எடுத்து இப்படி சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறீர்கள், இந்த வருடம் யாரும் ஹஜ்ஜிக்கு வரல, நீங்கள் ஒருவர் தான் ஹஜ்ஜி செய்ய போகிறீர்கள். இப்ப நீங்க ஹஜ்ஜி செய்வதாக எடுத்துக்கொண்டால் இதுல என்னதான் இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்கள். ஹஜ்ஜி என்பது 2 இடத்துல நடப்பது, 3 பூமிகளோடு சம்பந்தப்பட்டு நிக்குவது, தரிப்பது. கஅபாவுக்கு போகிறோம், அதை சுத்தி ஒரு வலம் 7 முறை நடக்கிறது. அதன் பின்னால சபா மர்வாவுக்கு மத்தியில வந்து அதுலயும் அங்கேயும் இங்கே நடக்கிறது. 2ம் நடை சம்பந்தப்பட்ட நடை, அவ்வளவுதான். அரபாவுல ஒரு நேரத்துல ஒரு பாய விரிச்சு அதுல தூங்கிக் கொள்கிறோம். மினாவுக்கு வருகிறோம், முஸ்தலிஃபாவுக்கு வருகிறோம், கற்களை பிறக்கிறோம், மினாவுக்கு வருகிறோம், தூக்கி போடுறோம். ஹஜ்ஜி முடிந்து விட்டது. ஹஜ்ஜி என்பது 2 இடத்துல நடப்பதும் 3 பூமியில நாங்கள் போய் நிற்பதும். இதுக்கு அல்லாஹ் தஆலா அன்று பிறந்த பாலகன், இதுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்றால் என்ன நடந்திருக்கிறது? நடந்தோம், நின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மக்கள் கிரௌடாக இருக்கிற பொழுது ஒரு கோலாகலமாக இருந்தாலும் ஹஜ்ஜுடைய வணக்கம் இவ்வளவுதானே. இந்த வணக்கத்துல என்னதான் இப்ப இருக்கிறது? அதனாலதான் அல்லாஹ் தஆலா லியஷ்ஹது மனாபியலகும், தத்துவத்தை படிக்க வாருங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கஅபாவை ஏன் சுத்துகிறேன்? 360 விக்கிரகங்களை வைத்துக் கொண்டு விக்கிரகங்களுக்கு மண்டியிட்டார்கள். நபிகளார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் கஅபா என்ற ஆலயத்தை இணை வைப்பில் இருந்து தட்டி துடைத்து சீராக்கி அல்லாஹ்வுக்குரிய ஆலயமாக மாற்றினார்களே, அதை கொண்டாட வாருங்கள். கஅபாவை சுத்துகின்ற பொழுது இணை வைக்கப்பட்ட இடம் தௌஹீதுடைய இடமாக மாறிவிட்டது, அதுக்காக வேண்டி இங்க வந்திருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஃபா மர்வாவுக்கு மத்தியில 2 விக்கிரகங்களுக்காக வேண்டி அவர்கள் நடந்தார்கள். இசாப் என்ற ஒரு விக்கிரகம் மர்வாவுல, நாயிலா என்ற ஒரு விக்கிரகம் சஃபாவுல. 2 பெரிய விக்கிரகங்களுக்காக நடந்தார்கள். ரப்புல் ஆலமீன் ஹாஜர் நாயகியுடைய தியாகத்தை முன்னிட்டு இதுக்காக வேண்டி நாங்கள் நடக்கிற பொழுது இங்க ரப்புக்காக வேண்டி நடக்கிறோம். எந்த இடத்துல விக்கிரகங்களுக்காக வேண்டி தியாகம் செய்தார்களோ அந்த இடத்துல உனக்காக நான் தியாகம் செய்கிறேன், அந்த உணர்வை பெற வாருங்கள். இங்கிருந்து அந்த உணர்வு பெற முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அரபா என்ற பூமியில அன்றைக்கு இருந்த காபிர்கள் ஹஜ்ஜி செய்கிற பொழுது நாங்க இப்ப செய்கிற ஹஜ்ஜி மாதிரி இதே இடத்துலதான் அவர்களும் செய்தார்கள். அவர்களும் கஅபாவை சுத்தினார்கள், அவர்களும் தொங்கோட்டம் ஓடினார்கள், அவர்களும் அரபாவுக்கு போனார்கள். ஆனால் குறைஷிகள் போகவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அரபா என்பது பாவிகள் போகின்ற இடம், குறைஷிகள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வங்கிசம், அரபாவுக்கு குறைஷிகள் போக தேவையில்லை, நாங்கள் குலத்தால் உயர்ந்த வங்கிசம், நாங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். ஈலாபி குறைஷ், ஒரு குடும்பத்தை பத்தி மட்டுமே அல் குர்ஆன் பேசுகிறது. அதனால எந்த பூமியை அந்த குறைஷிகள் கோத்திரவாதத்துக்கு பயன்படுத்தினார்களோ அந்த பூமியை இஸ்லாம் சமத்துவத்துக்கு பயன்படுத்துகிறது.
அரபாவில் போனதன் பின்னால் அல் ஹஜ்ஜு அரபா, அரபா ஒரு நிமிடமாவது அந்த பூமிக்கு போகாமல் எவ்வளவு பெரிய அமல்களை செய்துவிட்டு வந்தாலும் அவர் திரும்ப ஹஜ்ஜுக்கு போகணும். ஏன்? நபிகளார் எந்த பூமியை இஸ்லாமிய மார்க்கத்துல இஸ்லாத்துக்கு வெளியில குலவாதத்துக்கும் கோத்திரவாதத்துக்கும் எடுத்துக்கொண்டார்களோ அதை இஸ்லாத்துடைய அடிப்படை கருப்பொருளாக நான் எடுக்கிறேன். என்னென்றால் இங்க எல்லோரும் வந்து இஸ்லாத்துல அனைவர்களும் சமன் என்கிறதை காட்டுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்குத்தான் அரபாவுக்கு போறோம். அரபாவுக்கு போகிற பொழுது இஸ்லாம் சமத்துவம் என்கிறதை உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறது. மினா முஸ்தலிஃபாவில் எதுக்கு தங்குறோம்? அன்றைய காலத்துல இருந்த அரபிகள் ஹஜ் செய்கின்ற பொழுது ஜாஹிலியா காலத்துல அவர்கள் மினாவிலேயும் முஸ்தலிஃபாவிலேயும் இதே நாட்கள்ல தங்கி பெற்றோர்களுடைய வள்ளல் பேசுகின்ற தினமாக ஆக்கினார்கள். அதனால அல்லாஹ் தஆலா அவ் அஷத்த ஆபாஇக்கும் திக்ரா, ஆபாஉக்கும் அவ் அஷத்த திக்ரா வைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபத்குருல்லாஹ இன்தல் மஷ்அலில் ஹராம், அரஃபாவை முடித்துக் கொண்டு நீங்கள் முஸ்தலிஃபாவுக்கு வந்ததன் பின்னால் பெற்றோர்களுடைய பெருமை பேசின இடத்துல அதை விட என்னுடைய வள்ளல் பேசுங்கள். லெப்பைக் அல்லாஹும்ம லெப்பைக், லெப்பைக் லா ஷரீக லக லெப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதை தவிர வேற எந்த திக்ரும் இல்ல. அதையே திருப்பி திருப்பி ஓதுறோம். அங்க என்னென்றால் இந்த இடத்துக்கு பொருத்தமாய்தான். இந்த இடத்துல பெற்றோர்களுடைய வள்ளல் பேசுகின்ற நாள், அதே நாள்ல நாம் வந்து நின்று எவ்வளவு வள்ளல் பேசினார்களோ அதை விட கூட என்னுடைய நாவு என்னுடைய உதடு இடைவிடாமல் உன்னுடைய வள்ளலை பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இடமாக அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த அந்த விஷயத்தை இஸ்லாம் தலைகீழாக மாத்தி போட்டிருக்கிறது. இதனாலதான் அங்க வர சொல்றான் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ் என்ற வணக்கத்தை பல கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி அழைக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் எல்லாம் இறையச்சத்தோடு தான் சுத்தி சுத்தி சம்பந்தம் பெறும். தக்குவா, தக்குவா என்பதற்கு நேரடி கருத்து என்னவென்றால் விலகி கொள்ளல், கெட்ட காரியங்கள் அனைத்தும் விட்டு விலகி கொள்ளல். ஹஜ்ஜுக்காக வேண்டி வர சொல்லுகின்ற அடிப்படை என்ன? நீங்கள் ஹஜ்ஜுக்கு நீங்கள் வர வேண்டும் என்ற அடிப்படை இறையச்சத்தை பெற வேண்டும். ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. நீங்கள் எல்லா கட்டிச்சாதனத்தையும் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்தாலும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய பிரதானமான விஷயம் இறையச்சம். ஒரு பையன் பரீட்சைக்காக வேண்டி எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொள்கிறான், பாடம் படிக்கவில்லை, பரீட்சை எழுதலுமா? அது மாதிரி நாங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான ஹஜ்ஜுக்கு தேவையான ஆடைகள், சாப்பாடுகள், பண வசதி எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் கூட இறையச்சத்தோடு வாங்கல் என்றால் இந்த தத்துவத்தை புரிஞ்சு வாங்கன்னு அர்த்தம். அப்பதான் உங்களுக்கு ஹஜ்ஜி ஹஜ்ஜாகவே விளங்கும். இல்லாவிட்டா அதுக்கு பேர் ஒரு பிரயாணம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனாலதான் ஹஜ்ஜுடைய காரியங்கள் அனைத்துமே இறையச்சத்துக்கான பயிற்சியாக அல்லாஹ் தஆலா அங்கே வைத்திருக்கிறதை பார்க்கலாம். ஹஜ்ஜில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய முடிவு இறையச்சத்துக்கான பயிற்சி தான் என்கிறதை எங்களுக்கு ஆழமாக இந்த விஷயங்கள் சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லெறிந்தார்கள். அங்க போனதன் பின்னால எங்கள் பார்வைக்கு கல்லெறிகிறதாகத்தான் தெரிகிறது. அதனால் தான் நாங்கள் முண்டி அடித்துக் கொண்டு 4 பேரை டேமேஜ் ஆக்கி கொண்டு 4 பேரை காயப்படுத்தி கொண்டு எப்படியாவது போய் கல்லெறிகிறோம் என்று சொல்லி கல்லெறிகிறோம். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் கல்லெறிந்து விட்டு வந்தாலும் கூட ஷைத்தானோடு எங்களுக்கு எந்த கோபமும் வரவில்லை. ஷைத்தானுடைய காரியங்கள் என்னவென்று எங்களுக்கு தெரியும். எங்களுடைய இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். கல்லெறிகின்ற பொழுது அதை கல்லாகத்தான் பார்த்தோமே தவிர ஷைத்தானை பகைவனாக்கிக் கொள்ளணும் என்ற அந்த தத்துவம் புரிந்திருந்தால் ஒவ்வொரு நிமிடமும் ஷைத்தானோடு எங்களுக்கு கோபம் வரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஃபத்தஹிதூஹு அதுவா. அது அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா மறைமுகமாக இந்த தத்துவத்தை சொல்லி இதை பயிற்சி பெற வாருங்கள் என்றால் எல்லாமே இறையச்சத்துக்கான பயிற்சி தான் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மக்காவிலே நடமாடுகின்ற பொழுது, மக்கா என்ற பூமியிலே தெருக்கல்ல நாங்கள் அங்க போனால் பல சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்கள்ல அங்கே நாங்கள் வாழுகின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன படம் பிடிக்கணும்? இந்த பூமியில் தான் இஸ்லாம் ஆரம்பித்தது, இங்கதான் இக்ரா என்ற இடத்திலிருந்து அல் குர்ஆன் உதயமானது, இங்கிருந்துதான் உலகத்துக்கு தீன் மறை ஒளிமயமாகினது, இங்க சஹாபாக்கள் பட்ட துன்பங்கள் சாதாரணமா? சுமையானாகி பட்ட துன்பம் இந்த மண்ணுல சாதாரணமா? பிலால் பட்ட துன்பம் இங்க சாதாரணமா? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர், உமர், இப்படி பெரிய பெரிய மக்கள் எல்லாம் இரத்தம் சிந்தி இந்த பூமியில இந்த கொள்கைக்காக வேண்டி என்ன பாடுபட்டார்கள்? இதெல்லாம் தானே ஒரு மாதம் முழுக்க அந்த மக்கா பூமியில நடமாடுகின்ற பொழுது ஒரு ஹாஜியுடைய உள்ளத்துல நடமாடணும். இறையச்சத்துக்குத்தான் அங்க வர சொல்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கோலம் பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அங்க வர சொல்லவே இல்லை என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். அதே மாதிரி அங்கே தியாகம், ஹாஜர் நாயுடைய தியாகம், சஃபா மர்வாவுக்கு மத்தியில நாங்கள் நடக்கின்ற பொழுது ஹாஜர் நாயகி பட்ட அந்த தியாகம் இப்ப இல்ல. ஏசி போட்ட இடத்துல பள்ளிக்குள்ள எந்த விதமான தியாகம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் தஆலா இதை ஒரு தத்துவமாக வைத்திருக்கிற காரணத்தினால நாங்கள் அதை தியாகம் இல்லாமல் செய்தாலும் அல்லாஹ் இதுக்கு பேர் தியாகம் என்று பேர் போட்டிருக்கிறார். காபத்துல்லாவை தவாப் செய்வதில் எந்த கஷ்டம் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் போட்ட பேர் நீ தியாகம் செய்தாய். சஃபா மர்வாவுக்கு மத்தியில் நடக்கிறது கஷ்டம் இல்லை, அல்லாஹ் அவருக்கு வைத்த பேர் நீ தியாகம் செய்தாய். அதே மாதிரி அரஃபாவுல அவன் சும்மா தங்கினான், அல்லாஹ் வைத்த பேர் நீ தியாகம் செய்து பல தத்துவங்களை எடுத்த. அவனே பேர் போட்டு கொண்டு கூலியை தருகிறான் என்றால் அந்த தியாகிகளுடைய பெருமதிக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தின் பெருமதிக்காக வேண்டியும் இந்த விவகாரங்களை நாங்கள் அல்லாஹ்விடத்துல பரிசாக பெறுகிறோம் என்று நாங்கள் புரியணும். சுவர்க்கத்தை தவிர ஹஜ்ஜுக்கு கூலி இல்லை என்றால் அதுக்கு தகுதி இருக்கணும். என்ன தகுதி? இறையச்சம் தான் அதுக்கு தகுதி. இறையச்சம் எங்க இருக்கிறது? நபிகளார் சொன்னார்கள் 3 விடுத்தம். அத்தக்வா ஹாஹுனா, உள்ளத்தில் இருக்கிறது. உள்ளம் மரணித்தால், உள்ளத்தில் அறிவில்லாவிட்டால், உள்ளத்துல சிந்திக்கும் ஆற்றல் இல்லாவிட்டால், உள்ளத்துல அகப்பார்வை இல்லாவிட்டால், உள்ளத்துல தத்துவங்களை சிந்திக்க தெரியாவிட்டால், ஏகத்துவ சிந்தனை உள்ளத்துல இல்லாவிட்டால் இங்க எப்படி இறையச்சம் இருக்க முடியும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த பூமியில் ஒவ்வொன்றும் இறையச்சத்துக்கான பயிற்சிகளாக வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அரஃபாவுல நாங்கள் போனால் மஹ்ஷருடைய சிந்தனை, அரஃபாவுக்கு போய் வந்தவர்கள் இத்தனை லட்சம் பேர்கள் என்று மக்களுடைய கிரௌடையும், மக்களுடைய இத்தனை பேர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அதை சொல்ல முடிகிறது. ஆனால் இதுவே இப்படி என்றால் மஹ்ஷர் என்ற இடம் எப்படி இருக்கும்? மஹ்ஷருடைய காட்சி அரஃபாவுல இருக்கிற பொழுது தென்படணுமா இல்லையா? இஹ்ராம் என்ற ஆடையே ஒரு அடக்கம். இஹ்ராத்தை அணிந்தாலே ஒரு அடக்கம், ஒரு பணிவு. எவ்வளவுதான் பெரியவராக இருந்தால் இந்த உலகத்துல, எவ்வளவுதான் பெரிய ஆற்றலும் வலிமைகள் இருந்தாலும் கூட, என்னதான் பெரிய பொருளாதாரம் அல்லது அதைவிட மேல குடும்ப கௌரவம் என்னதான் இருந்தாலும் இஹ்ராமை அணிந்த உடனே எவ்வளவு பெரிய அடக்கம் வருகிறது, எவ்வளவு பெரிய ஒரு பணிவு வருகிறது. அடிமை உணர்வின் முதலாவது கட்டத்துக்கு நாங்கள் போயிடுகிறோம். அடிமை என்ற அற்புதமான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இஹ்ராம் அணிஞ்சொன்னே உலகத்துல எவ்வளவு பெரிய ஆணவம் படைச்சவனும் போய் நிற்கிறான். இது அல்லாஹ் தந்த கிஃப்ட். இதை நீங்கள் பயன்படுத்த தவறக்கூடாது என்பதற்காக வேண்டி அங்கிருந்து அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய தத்துவத்தை ஆரம்பிக்கின்றான் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலை இறையச்சத்துக்கு பவுண்டேஷன். இறையச்சம் என்கிறதற்கான அடிப்படை இங்கிருந்து ஆரம்பித்தால் தான் அது இந்த சமுதாயத்துல நபித்தோழர்கள், இறையச்சம் சாதாரண ஒருத்தன் தொழுவான், தொழாவிட்டா கவலைப்படுவான், தொழ வேண்டும் என்ற எண்ணத்துல தொழுவான். ஆனா இறையச்சம் உள்ளவன் எப்படி தொழுவான்? ரசித்து தொழுவான், அதை இன்பம் அனுபவித்து தொழுவான். சாதாரண ஈமான் உள்ளவன் சதக்கா கொடுக்கிற பொழுது
கொடுக்கிறதாக கொடுப்பான். ஏன் கொடுக்கிறது கடமை, அல்லது ஜகாத் கொடுக்கிற கடமை, இதை நான் செஞ்சிடணும், இல்ல அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். இது சாதாரண ஈமான். இரையச்சம் என்று வருகிற பொழுது அதை இன்பம் கண்டு கொடுப்பான், அதை ரசித்து கொடுப்பான், ஆர்வமாக கொடுப்பான், அதில லயித்து கொடுப்பான். இதுதான் இரையச்சம் என்கின்ற அர்த்தத்தை நாங்கள் புரியணும். ஹஜ் கடமையை நிறைவேற்றி வெற்றி வருகிறது அல்ல, அதனுடைய தத்துவங்களை நாங்கள் ரசித்து அதனுடைய ஏகத்துவத்தை புரிந்து இவ்வளவு பெரிய ஏகத்துவ விஷயம் இதுக்குள்ள பொதிந்திருக்கிறதா என்பதனை உள்ளத்தில் ஆசையோடு இதெல்லாம் கல்வி கற்றால் தான் புரிகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். தல்பியா என்ற வாசகத்தையே பாருங்கள். அல்லாஹ் தஆலா லப்பைக் 2 விடுத்தம் விடையளிக்கிறேன் அப்படின்றா அல்லாஹ் அழைச்சான், வந்துட்டேன் வந்துட்டேன் என்று பல விடுத்தம் சொல்லிக் கொண்டு வாரது. பெரிய ஒரு ஆள் அழைச்சாத்தா அப்படி இதோ வந்துட்டேன் வந்துட்டேன், எந்த ஒரு தாமதமும் இல்லைன்னு அர்த்தம். அழைக்கிற ஆள் அப்படி. அதே மாதிரி லா ஷரீக லக், உனக்கு இணை இல்லை, அதை சொல்ல வந்திருக்கிறேன். அந்த இடம் அவ்வளவு பரிசுத்தமான இடம். அதே மாதிரி இன்னல் ஹம்த, எல்லா புகழும், என்னுடைய அழகு, என்னுடைய தோற்றம், என்னுடைய ஆளுமை, என்னுடைய பொருளாதாரத்தின் அழகு, என்னுடைய கட்டமைப்பு, என்னுடைய எல்லா விதமான சேட்களும், எனக்கு இருக்கக்கூடிய தகமைகளும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். புகழுக்குரியவன் அல்லாஹ். வன் நிஅமத, துறைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான். லக்க வல் முல்க், ஆட்சியில் இருந்து ஒவ்வொன்றுமே உனக்குரியது என்று அந்த இடத்துல போய் நாங்கள் இஹ்ராமை அணிந்து கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு கீழ் நிலைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால பணிந்து போய் நிற்கிறோம். ஹஜ்ஜி செய்து முடித்த உடனே நான் தான் ஹாஜி என்று சொல்லி ஒரு இடத்துக்கு மமதையோடு வந்தால் நேர் தலைகீழ். தொடங்குற பொழுது இந்த உலகத்துல நான் ஒண்ணுமே இல்லை என்ற இடத்துக்கு போய்விட்டது. ஒரு அண்டவையார் கூட அணிய முடியாது, அதுக்கு கூட சான்ஸ் தரல இந்த ஆடையை அணிந்தா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்கள் அடிமையை காட்டிவிட்டு அது முடிந்து வந்ததன் பின்னால என்னுடைய பொருளாதாரத்தை பாரு, என்னுடைய வாகனத்தை பாரு, என்னுடைய வீட்டை பாரு, என்னுடைய குடும்பத்தை பாரு, என் சொத்துக்களை பாரு என்று இருந்தா இந்த ஆடைக்கு கூட அனுமதி தரலையே. அந்த நிலையில இருந்துட்டு வந்து அடுத்த நிமிஷமே நாங்கள், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இறையச்சத்துக்கான பயிற்சி என்பது பயிற்சியாக பயிற்சி எடுக்கணும். அதை இந்த ஹஜ்ஜுடைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுகின்றது என்றால், அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு கட்டங்களை சொல்லுகின்ற பொழுது, அரஃபாவை முடித்துக் கொண்டால் இதுக்கு வாங்க, முஸ்தலிஃபாவை முடித்துக் கொண்டா மினாவுக்கு வாங்க, இப்படி ஒன்றொன்றா சொல்லுகிற போது அல்லாஹ் தஆலா அடுத்தது என்று சொல்லல. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எப்படி சொல்றான் என்றால், ஃபத்குருல்லாஹ, ஒரு இபாதத்திலிருந்து இன்னொன்றுக்கு மாறுகிற பொழுது ஃபத்குருல்லாஹ, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்றுதான் அடுத்ததுக்கு தொடங்குறது. ஹஜ்ஜுடைய கடமையை தொடங்குகிற பொழுதும் அல் குர்ஆன்ல ஃபத்குருல்லாஹ ஃபி அய்யாமின் மஅதூதாத், வணக்கத்தை சொல்லுகிற பொழுது வணக்கத்துடைய பேரை சொல்லி கடமைண்டுவான். ஹஜ்ஜ சொல்லுகிற பொழுது ஃபத்குருல்லாஹ ஃபி அய்யாமின் மஅதூதாத், குறிப்பிட்ட காலத்துல அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்யுங்கள். ஹஜ்ஜில ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஃபத்குருல்லாஹ ஃபத்குருல்லாஹ, அல்லாஹ்வை ஞாபகிப்பது. அல்லாஹ் ஞாபகிக்கிற அர்த்தம் என்ன? வேறு ஒண்ணுமே இல்லன்ற அர்த்தம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபத்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம், அரஃபா முடிச்சு முஸ்தலிஃபாவுக்கு வாங்கன்னு சொல்லலாமே. ஃபத்குருல்லாஹ திக்ர் என்று சொல்லி அதை மாத்துறான் என்றால், ஹஜ்ஜுடைய விஷயத்துல நிறைய அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய முகமாக அந்த இடத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அதனுடைய மெயின் தத்துவம் என்கிறது. இந்த விஷயங்கள் எங்களுக்கு, ஹஜ்ஜி என்பது நீண்ட பாடம். இந்த மார்க்கத்தில் அதி கூடுதலான தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகம் ஹஜ்ஜ பத்தி தான். இந்த மார்க்கத்துக்கு வெளியிலிருந்து நுழைந்தவர்கள் அதிகமாக நுழைந்திருக்கிறார்கள் ஹஜ்ஜ படிச்சுதான். அதனால அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன்ல ஹஜ்ஜ பத்தி 2 கலிமா வரும், 2000 புத்தகம் எழுதலாம். அவ்வளவு பெரிய தத்துவங்களோடு நிறைந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்திலே எல்லோரும் இந்த தத்துவங்களை எடுத்து ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்கிறதையும் நாங்கள் புரிவதற்காக வேண்டி இறையச்சத்துக்கான அடிப்படை பவுண்டேஷன் இடப்படுகிறது என்ற விஷயத்தை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல நிறைய விஷயங்களை குறிப்பிடுகிறான். குர்பானி உலுஹியா என்கிறதும் ஹஜ்ஜோட கொண்டு வந்து வணக்கத்தோடு இணைத்தான். ஏன் அதுல தியாகம் இருக்கிற காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த வணக்கத்துல மிகப்பெரிய தியாகமாக கருதப்படுகிறதும், இந்த உலகத்துல முதலாவது நடந்த வணக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் குர்பான் கொடுத்த அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டி அதுல இருக்கக்கூடிய தியாகத்தையும் இதுல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்பித்து ஹஜ்ஜுடைய தியாகத்தை விளங்கப்படுத்துகிறார். ஹஜ்ஜுடைய கண்ணோட்டத்திலே அல்லாஹ்வுக்கென்று தியாகம் செய்கிறது இருக்கிறது, அதுக்கு வேறு பாடம் நடத்துகிறது இஸ்லாமிய மார்க்கம். அதுக்கு கதாநாயகனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் தந்தையாக வைத்து எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் அவர் வாழ்கிறார். ஒரு மனிதன் மரணித்தால் அவன் இந்த உலகத்துக்கு வாழ்ந்ததுக்கான அர்த்தமே கொள்கைதான். மற்றதெல்லாம் அவனுடைய மரணத்தோடு மண்ணா போயிடும். அவன் கொண்டிருந்த கொள்கை இருக்கிறது, அது வாழும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று வரை வாழுகின்றார் என்றால் அவருடைய கொள்கை அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால அல்லாஹ் தஆலா அதிலே எங்களை பின்னி பிணைய வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களோடு பின்னி பிணைந்து எங்களுடைய வாழ்க்கையில எல்லா அம்சத்திலையும் நபிகளார் கூட தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள். அவரை போல அப்பாவுடைய பெயரை வைத்தார்கள், அவரை போல இருக்கணும் என்றதனால. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் செய்த தியாகங்கள் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல வயதிபித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சோதித்தது எல்லாம் கட்டளைகள். ஃபாத்தம்மஹுன்ன, எல்லாத்திலேயும் அவர் பாஸ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல ஒன்றை பேசினால் அற்புதமா தான் பேசுவார். ஹஜ்ஜுடைய காலத்துல யாருக்கும் விவாதம் பண்ண தடை. வலா ரபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், மானக்கேடான காரியங்கள் கிடையாது. அதே மாதிரி கெட்ட சிந்தனைகள் கிடையாது. கெட்ட விதமான கிடையாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மக்காவுல ஆணையும் பெண்ணையும் கலக்கிறார். ஒருவருக்கும் எந்த கெட்ட சிந்தனையும் வருவதில்லை. எவ்வளவு பெரிய அற்புதம்! வேற எங்காவது இப்படி பார்க்கலுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களோடு அங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டி மோதுகிறது. ஒரு கெட்ட சிந்தனை கடுகளவாவது எவனுக்காவது கெட்டவனும் கூட வருவதில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜிதால் இல்ல ஹஜ்ஜில விவாதம். அல்லாஹ் தஆலா கத் ஸமிஅல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, நபிகளாரிடத்துல ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை பற்றி விவாதம் பண்ணுகின்ற அந்த பெண்ணை அல்லாஹ் தஆலா கேட்டுட்டான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா வல்லாஹு யஸ்மஉ தஜாதுலகுமா என்று சொல்ல வேண்டியது. அந்த பெண் கணவனுடைய விஷயத்துல விவாதிக்கிறாள். அல்லாஹ் தஆலா அந்த விவாதத்தை கேட்டுட்டான் என்று தானே சொல்லணும். அல்லாஹ் மாத்தி சொல்றான், உங்களிடத்திலே கணவனுடைய விஷயத்துல விவாதிக்கிற பெண்ணை நான் கேட்டுட்டேன், நான் அந்த பெண்ணுடைய உரையாடலை கேட்டேன். அவ செய்தது விவாதம், அதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அல்லாஹ் உரையாடலை கேட்டான் என்கிறான். விவாதத்தை அவன் உரையாடலா மாத்துறான். கணவன் மனைவிக்கு மத்தியில உரையாடல் தான் இருக்கணும், விவாதம் இருக்கக்கூடாது. அடுத்தது கது சமிஅல்லாஹ், இறந்த காலம். வல்லாஹு யஸ்மஉ, எதிர்காலம். விவாதம் உரையாடலா மாறுகிறது. எனவே நாங்கள் ஹஜ்ஜுடைய இடத்துல அல்லாஹ் தஆலா விசேஷமாக அங்க உரையாடல் தான் இருக்கணும். உலக மாநாடு, விவாதம் இருக்கக்கூடாது. ஏன்னா பரிசுத்தமான இடம். ஆளுக்கால் முட்டி விவாதம் பண்ணினா என்ன நடக்கும்? நீ தோத்து நாம் வெத்தின்னு வரும். ஹஜ்ஜில போய் நாம் வெத்தின்னு வரக்கூடாது. எல்லாரும் அடிமையா இருக்கிற இடத்துல நானும் நீங்களும் விவாதித்து கொண்டு நான் ஒரு ஆதாரத்தை அள்ளி போட நீங்க அதுல வாயடைச்சு போய் நாம் வெத்திண்டு எனக்கு ஒரு கடுகளவு நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவர் தோத்து போயிட்டாரு, நான் ஜெயித்தேன் என்ற ஒரு விஷயம் அந்த பூமியில வரக்கூடாது. அதுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு தான், கொடுக்காம இருக்கத்தான் விவாதமே தேவையில்லை. அது வேற எங்கேயாவது பார்த்து கொள்ளணும். ஹஜ்ஜின்ற இடம் அடிமை மட்டும்தாங்க, யாரும் வெல்ல இயலாது. எவ்வளவு பெரிய தத்துவம்! அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில விவாதம் வந்து ஒருத்தர் வெத்தினா ஒருத்தர் தோத்தா வாழ்க்கை முறியும். அதனால உரையாடல் தான் பொருத்தம்.
அதை இந்த சூறால சுட்டி காட்டுறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை பாருங்கள். 2 தியாகத்தை அடிப்படையாக அல் குர்ஆன் கொண்டு பல விஷயங்களை சொல்லுகிறது. தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு அவர் கனவு கண்டார். அவர் பலஸ்தீனில் இருந்து மக்கா என்ற புதிய பாலைவனத்துல இஸ்மாயிலையும் ஹாஜரையும் கொண்டு வந்து வைத்து விட்டு போனவரு கனவு கண்டு மகனை அறுக்க வருகிறார். வந்த நேரத்துல மகனை பார்த்து சொல்லுகிறார், இன்னி அரா பில் மனாமி அன்னி அதுபவுக்க பந்துர் மாதா தரா. மகனே, உன்னை அறுக்க நான் கனவு கண்டேன், நீ என்ன சொல்றாய்? மகனுக்கு இதுவரைக்கும் மகன் வளர்ந்தது தாயிடத்துல, தந்தை வளர்க்கவில்லை. தாய் இறையச்சத்தை ஊட்டி வளர்த்து இருந்தால் அந்த பிள்ளை என்ன சொல்லணும்? பாப்பாவை பார்த்து, அல்லாஹ் தஆலா அவன் என்னை அறுப்பதற்காக வேண்டி சொன்னானா? அப்படி என்றால் என்னை அருங்கள் என்று அவன் சொல்லி இருக்கணும். ஆனால் அவன் அப்படி சொல்லல. அவன் அப்படி சொல்லி இருந்தால் ஹாஜர் நாயகி இறையச்சத்தோடு வளர்த்திருக்கிறார், அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிகிற விதத்துல வளர்த்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் என்கிறதை பாருங்கள். அல்லாஹ் தஆலா இதுக்குத்தான் அல் குர்ஆன்ல சூரத்து சாஃபாத் 101 இந்த வசனத்தை சொல்லுகிறானே தவிர சம்பவம் சொல்லி அளவல்ல. அழுகையினால தத்துவம் கிடைக்காது, ஆய்வு செய்யணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போது இஸ்மாயில் பாப்பாவை பார்த்து, பாப்பாவை என்னை அருங்கள் என்று சொல்லாமல் அடுத்த அடியில விடை வருகிறது மகனிடத்திலிருந்து, யா அபதி அல் மா துமர், தந்தையே ஏவப்பட்டதை செய். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னிடத்துல இப்படி நீங்கள் அபிப்பிராயம் கேட்டதும் தவறு. தந்தையை மிஞ்சின மகன் இறையச்சத்துல. யாரு கொடுத்த இறையச்சம்? ஹாஜர். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனிடத்துல அபிப்பிராயம் கேட்டது அறுக்கவல்ல, மகனிடத்துல நடத்தினது தாய்க்கான பரீட்சை. தாய் எப்படி மகனை வளர்த்திருக்கிறார் என்ற பரீட்சை இங்க நடக்கிறது. ஹாஜர் வளர்த்திருக்கிற வளர்ப்பு சரியா விளங்குது. தாய்மார்கள் இதை கவனத்துக்கு எடுக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாயுடைய வளர்ப்பு எப்படி இருக்கிறது என்பதனை அதனால் தான் அல்லாஹ் தஆலா அதன் பின்னால வசனத்துலதான் பலம்மா அஸ்லமா 2 பேரும் கட்டுப்பட்டார்கள் என்று இஸ்லாம் என்ற சொல்லையே சொல்லுகிறார். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் நாயகியை விட்டு போற நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில உணவுப் பொருட்கள், ஈச்சம்பழம், தண்ணி வந்தாரு, விட்டாரு, ஒன்றும் பேசாமல் அவசரமா திரும்பி போறாரு. என்னண்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரக்க குணம் நிறைந்தவர். அதனால் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழிப்பதற்கு மலக்குமார் வருகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து மனைவிக்கு நன்மாராயம், குழந்தை கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்லிவிட்டு போறார்கள். போற வழியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழிக்க போறதை தெரிந்து அவர்கள் அழிக்க வேணாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனாலும் அவகாசம் கிடையாது, அல்லாஹ்விடத்துல நேரம் வந்து விட்டால். அவர்களுக்கு இரக்க சுபாவம் உள்ளவர். அந்த மனைவியோடு கொஞ்ச நேரம் பேசிவிட்டால் இந்த இரக்கத்துல சில வேளை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி அதே சிந்தனையில வாய்ப்பு கொடுக்காமல் திரும்பி விட்டு போகிறார்கள். பின் தொடர்கிறார் ஹாஜர். திரும்பி பார்க்கவில்லை. திரும்பி பார்க்காததுனால ஹாஜர் நாயகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, யா இப்ராஹிம், இப்ராஹிமே, பொதுவாக மனைவிமார் கணவன் பேர் சொல்றல்ல, அல்லாஹ் அமர கபிகாதா, அப்பதான் திரும்பி பார்த்தார்கள். ஹாஜர் நாயகி உதயமாகிறது உள்ளத்துல, அல்லாஹ் சொல்லிருப்பான். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அல்லாஹ்வா இப்படி சொன்னான்? நாம் ஆம் என்றார். ஆறு போயிட்டாரு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, போற கணவனை பார்த்து ஹாஜர் நாயகி ஒரு பதில் சொல்றார். இஸ்மாயில் ஒரு பதில் சொன்னாரே வாப்பாவுக்கு, கணவனுக்கு சொல்றமா, கணவனுக்கு மனைவி சொன்ன பதில பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்று சொன்னதன் பின்னால இதல்லா யுதையினல்லாஹ், இன்னொரு ஹதீஸ்ல இதல்லா யுஹ்ஸினல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு எங்களை வாழ வச்ச தெரியும், அல்லாஹ்வுக்கு எங்களை கைவிடாம இருக்க தெரியும், எங்களை வீணாக்க மாட்டான். பேய் பிசாசுகளை நம்பின காலம், குழந்தைக்கு பால் கிடையாது, சாப்பாடு கிடையாது, பாலைவனத்துல எந்த விதமான ஏற்பாடும் கிடையாது, பாலைவன சூடு குளிர் தாங்க முடியாது, எங்க வந்திருக்கிறோம் என்று தெரியாது, வாழ முடியாத இடத்துல ரப்புக்கு வாழ வச்ச தெரியும் என்றால் இந்த உணர்வு ஹராமான வியாபாரம் செய்வார்கள், பீடி சிகரெட் குடிப்பார்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமான செய்திகளை சொல்லி அது ஆலிம்கள் எடுத்து சொல்லுகிற பொழுது அல்லது குடும்பத்துல யாராவது எடுத்து சொல்லுகிற பொழுது உலக காரியங்களை சொல்லி தத்துவம் பேசுவார்கள். இதை விட்டா நான் எப்படி வாழ்வது, இதை ஹராத்தை விட்டா என் பிள்ளைக்கு யாரு சோறு போடுவது,
இப்படி விட்டா அப்படி இப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி கேட்பார்களே தவிர எங்கள் தாயுடைய உணர்வு ஏன் வரல? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சா என்ன வாழ வச்ச அல்லாஹ்வுக்கு ஏழும் என்று நினைக்காதே தானே? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உணர்வுக்காக ஏற்படுத்தினதுதான் ஜம்சம் நீர். இஸ்மாயில் குடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின தண்ணீரை உலக மக்கள் எல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தண்ணியை தான் குடிச்சு கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த தியா உணர்வு தான் உள்ளத்துல வந்த அல்லாஹ் என்ற அந்த அவனுக்கு ஏலும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு பெரிய தத்துவத்தையும் ஈமானையும் இறையச்சத்தையும் கொள்கையையும் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது இறையச்சம் உள்ள உள்ளம் உடனே அது என்னால் சாத்தியம், ஏன் என் ரப்பு தானே சொன்னான் என்ற முடிவெடுக்கின்ற விதத்தில் இந்த சம்பவங்களை சொல்லுகிறான். ஹஜ்ஜுடைய பாடம் எங்களுடைய இறையச்சத்துக்கான பாடம். வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.